வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல உழக்கு பச்சரிசி கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட செய்யலாம், அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி இது. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டால் மட்டும் போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு மாவு நைஸாக இருக்கணும், அதனால் ஜெலிச்சு எடுத்துக்கலாம். இது ஜெலிச்ச மாவு. கடாயில் போட்டு மாவு வறுத்து எடுத்துக்கலாம். டிவியில் விஜய் சாரோட ஆடியோ லான்ச் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் டிவி ஆஃப் பண்ண முடியாமல் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் லைட்டாக சூடு வரணும். மாவு நல்லா வறுத்தாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உலக்கு பச்சரிசிக்கு அரை அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கணும். நம்ம இதிலே ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். யாதும் ஊரே யாவரும் கேள்வியிருந்தாது நீங்க தான். I know it's a little painful, right? இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உன்னோட அப்பா கொஞ்சமாக உப்பு, அரை முடி தேங்காய் இந்த மாதிரி பல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவுக்குள்ள சேர்த்துக்கலாம். உருக்கின வெள்ளத்தை வடிகட்டி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துக்கலாம். மாவு இந்த பழத்துக்கு வரணும். இந்த பழத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இப்போ லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும். பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் போட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இது மேலே. இப்போ பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும், கொழுக்கட்டை வெந்துடும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. தேங்க்யூ.